ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் கால் பண்ணுறாரு முத்துவுக்கு. என்னென்னு பார்த்தா, டிராஃபிக் போலீஸ் அருண் இருக்கார் இல்லையா, அவர் செல்வத்தை பிடிச்சி ஃபைன் போட்டிருக்காரு. அதுவும் 1000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு. ஸோ இதை கேட்ட முத்து ஷாக் ஆகுறாரு. என்ன அவருக்கு பிரச்சனையா, அவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, அதிகாரம் அவங்க கையில் இருந்தால் என்ன வேணாலும் அவர் பண்ணுவாரா அப்படின் போது அவர் சொல்கிறார் செல்வம். ஆமாம், அவர் அன்னைக்கு சொன்னார், ஏண்டா அன்னைக்கு உட்காந்து திமிர் பேசி நக்கல் பேசிட்டு இருந்தீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். போலீஸே கிண்டல் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஸோ பகையை மனசில் வச்சுட்டு தான் இப்படி பண்ணுறாரு. எனக்கே 1000 ரூபா போடுறாருன்னா உனக்குலாம் ஏதாவது ரொம்ப பண்ணிடுவார், நீ பார்த்துக்கோ, நான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின் போது, இவங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்கன்னு திமிர் இருக்குது, என்கிட்ட வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், இவங்க கொட்டத்தெல்லாம் அடக்கணும் அப்படின்னு இவர் பேசிட்டு வச்சிடுறார். அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்துட்டு, என்னாச்சுங்க, ஏங்க கோபமாக இருக்கீங்க அப்படின் போது, இங்கே பாரு, அந்த டிராஃபிக் போலீஸ் தாத்தா விஷயத்தில் இன்வால்வ் ஆனார் இல்லையா அருண், அவர் பாரு இப்போ செல்வத்தை வேணும்னு பிடிச்சி ஃபைன் போட்டிருக்கான், அவன் கொட்டத்தை அடக்க யாரும் இல்லைன்னு தான் அப்படி இருக்கான், அவனை ஒரு நாள் நான் அடக்கிறேன் அப்படின் போது விஜயா பொங்கிட்டு வந்துட்டாங்க. டேய் என்னடா கொட்டத்தை அடக்கணும்னு அவள் சொல்லி கொடுத்து அப்படி பேசியாடான்னு. ஏய் என்னம்மா நீங்கள் ஏதாவது தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்து உளறிட்டு இருக்கீங்களா, என்னம்மா பிரச்சனை அப்படின் போது, இவ ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டாலேடா என்னமோ என் கொட்டத்தை அடக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களாம், அதே வந்து உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்கா, நீ எனக்கு வெறுப்பேற்றுக்காக தான் இதை பேசுறியா அப்படின்னு. அம்மா உங்கள் கொட்டத்தெல்லாம் அடக்கணும் அப்படின்னா மீனா சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவள் என்றைக்கோ செய்யணும்னா செஞ்சுருந்துருக்கலாம். மீனா இங்கே பாரு மீனா, நீ அடக்கணும் அப்படின்னா அடக்க வேண்டிய ஆள் நிறைய பேர் இருக்காங்க. அது டிராஃபிக் போலீஸ் ஆகட்டும், இல்லை இந்த வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறவங்களாம் ஒரு சிலர் இருக்காங்க, இப்படி எல்லாரையும் அடக்கணும்னா அடக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவரும் கலாய்ச்சதும் விஜயாவுக்கு கோவம் வந்துருச்சு. விஜயா இருந்துட்டு, இங்கே பாரு, என்னெல்லாம் யார் அவ்வளோ சீக்கிரத்தில் அடக்க முடியாது, நான் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்க மீனா சொல்கிறாங்க, ஏங்க பாருங்க, நான் யார்கிட்டையுமே அப்படி சொல்லலை, ஆனால் அத்தைக்கிட்ட யாரோ என்னை பற்றி அப்படி தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் ஏங்க அப்படி சொல்ல போகிறேன் அப்படின் போது அவர் முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு மீனா, நீ சொல்லாததை நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி உன் மேலே பிரச்சனையை கிளப்பி விடுறாங்கன்னா நீ ஹீரோயின் ஆகிட்டு இருக்க, நீ வளர்ந்துக்கிட்டு இருக்க, அதை பார்த்த பொறாமையில் பொங்கிதான் இப்படி பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க, இதெல்லாம் நீ சமாளித்து போயிட்டே இருக்கணும், யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பாசிட்டிவாக முடிச்சிடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட சீதாவை காமிக்கிறாங்க. ஸோ அருணோட அம்மாவை வந்து சீதா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப எந்த அளவுக்கு அப்படின்னா, மாத்திரையை எடுத்து கொடுக்கறதும், பிளேட்டை தூக்கி இங்கே வைக்கிறதும், தண்ணி பாட்டில் கொடுக்கறதும் அப்படின்னு பயங்கர கேரிங்காக பார்த்துக்கிறாரு. அண்ட் அவங்க அம்மாவும் பார்த்துக்கிறாங்க. அண்ட் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, சீதா தான் என்னை இவ்வளோ நாள் நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்றாங்க. அண்ட் அருணை பற்றி அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் இல்லாமல் அருண் எங்கேயுமே போக மாட்டான், ரொம்ப என் மேலே பாசமாக இருப்பான், இப்போ மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் நீ இருக்கிற அப்படின் போது அவரும் எனக்கும் மனசே இல்லைங்க அம்மா விட்டுட்டு போகிறதுக்கு, பட் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சீதா கிட்ட சொல்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, இருக்கட்டுங்க, இப்போ எங்கள் அம்மா மாதிரி நினச்சி நான் பார்த்துக்குவேன், எங்கள் அம்மானா எப்படி அந்த மாதிரி தானே, எங்கள் அம்மா வேறு மற்ற அம்மா வேறு அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன், எங்கள் அம்மா மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இதில் எந்த சிரமமும் இல்லை அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்மளோட மீனா கால் பண்ணுறாங்க. ஸோ மீனா கால் பண்ணதுமே அங்கே சீதா பேசும்போது மீனா சொல்கிறாங்க, இப்படி ஒரு பெரிய ஆர்டர் வந்துருக்குது, மண்டபத்துக்கு நான் போய் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, பூ கட்டுற அக்காலாம் நிறைய பேர் வருவாங்க, நீயும் வந்தால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் போது, சரிக்கா நான் நாளைக்கு வந்துடுறேன்க்கா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளோட சீதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா கேட்குறாங்க, எங்கே ஹாஸ்பிட்டலில் தானே இருக்க அப்படின் போது, ஆமாக்கா அப்படின்னா, அப்போ நீ வந்து ஒரு அம்மாவை நீ பார்த்துட்டு இருந்தால ஹாஸ்பிட்டலில், அவங்க பையன் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது நீ தானே பார்த்துக்கிட்ட, இப்போ நீ நாளைக்கு வர்றது அப்படின்னா அந்த அம்மாவை யார் பார்த்துக்குவாங்கன்னு போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லைக்கா, அவங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க, நீ அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு மீனா கேட்டது, நல்லா இருக்காங்க, இந்த பேசுக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போது மீனா வந்துட்டு கேட்குறாங்க, நல்லா இருக்கீங்களாம்மா, அவங்கள பற்றி தங்கச்சி சொன்னா அப்படின் போது, இன்னும் ரொம்ப நல்லா சீதா பார்த்துக்கிறாம்மா, அவள் போகிற வீடு ரொம்ப நல்லா இருக்கும், கோவில் மாதிரி அவன் அந்த குடும்பத்தை பார்த்துக்குவா, அவ்வளோ நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல விதமாக வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சீதாவை பற்றி அருணோட அம்மா அவ்வளோ புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதை அப்படியே அருண் அப்படி கவனிச்சிட்டு இருக்காரு. லைக் அவங்க அம்மா வந்து சீதா மேலே வச்சிருக்க நல்ல பேர் ஆகட்டும், இல்லைனா சீதா ரொம்ப கேரிங்காக அம்மாவை பார்த்துக்கிறதாகட்டும், இதெல்லாம் வச்சு அவருக்கு அப்படியே சீதா மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவர் பார்க்குற பார்வையிலே தெரியுது சீதா மேலே அவருக்கு லவ் வந்துருச்சு அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமா அவங்க பேசி முடிச்சுட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சீதா சொல்கிறாங்க, சரி நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிரும், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின் போது, இவரை நம்ம அருண் கூப்பிட்டு பணம் கொடுக்குறாரு, இத்தனை நாள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க தானே அப்படின் போது இவங்களுக்கு கோபம் வருது சீதாவுக்கு, என்ன நீங்கள் பணம் கொடுத்து நான் வந்து பணத்துக்காக தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டேனா, எங்கள் அப்பா மாதிரி நினச்சி பார்த்தேன், பணம் கொடுத்து இப்படி என்ன அந்நியம் ஆக்காதீங்க, எனக்கு பணம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட
மீனா தான். ஸோ மீனா பயங்கர கஷ்டம் இல்லை, வீட்டு வேலையும் பார்த்து அங்கே வேலை பார்க்கணும் அப்படின் போது அவங்க தான் காலையில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அங்கே ஃபோன் பண்ணி, ஏன்னா பெரிய ஆர்டர் வேறு இல்லையா, ஸோ ஃபோன் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரம் நீங்களாம் மண்டபத்துக்கு போங்க நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. அப்போ அவங்களாம் திட்டுறாங்க, இன்னைக்கு கூட நீ தான் வீட்டில் இருந்து வேலை செய்யணுமா, வேற யாரும் செய்ய மாட்டாங்களா அப்படின் போது, என் வேலையை நான் செஞ்சுட்டு வரேன்க்கா, நீங்கள் போங்க பூவை வாங்கி அவர்கிட்ட கொடுங்க, முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, கொடுங்க நான் வந்துடுறேன் சீக்கிரமாக எல்லாமே நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரின்ட்டு எங்கள் வீட்டில் அவசர அவசரமாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்ருக்குறாங்க இவங்க. அந்த நேரம் நம்மளோட விஜயாவுக்கு சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இன்றைக்கி என்ன டேட் ஞாபகம் இருக்கா, உங்கள் மருமகளை வெளியே போக விடாதீங்க அப்படின்றாங்க. ஸோ இங்கே நம்மளோட விஜயாவும் அப்படியே கிரிமினலாக யோசிச்சுட்ருக்காங்க, என்ன பண்ணலாம், எப்படி முதல்ல நம்ம இவளை எல்லாத்தையும் வந்துட்டு வீட்டிலேருந்து இவளை போக விடாமல் பண்ணலாம். சரி முதல்ல எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளியே துரத்திட்டு அப்புறம் இவளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வராங்க. பார்த்தா மனோஜ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எவ்வளோ நேரம்டா சாப்பிடுவேன், மனோஜ் வந்துட்டு எனக்கு இன்னும் ஒரு தோசை வேணும்னு கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது, நல்லா சாப்பிட்டு அங்கே போய் தூங்குறக்கா, போதுண்டா நீ சாப்பிடுது எந்திரடா அப்படின்னு திட்டுறாங்க. அப்புறம் இவங்களை நம்மளோட ரோஹிணி சீக்கிரம் நீங்கள் போங்க அப்படின்னு ரோஹிணியை கிளப்புறாங்க. அடுத்தா ரவி அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வராரு. போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கோடா அப்படின்போது, இல்லை அன்னி கையால் தோசை சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரவி சாப்பிட்றாரு. ஸ்ருதி கிட்ட நீ கிளம்பு ஸ்ருதி அப்படின்போது, ரவி இல்லாமல் நான் எப்படி கிளம்புறது, எதுக்கு ஆண்டி இப்படி அவசரப்படுறீங்கன்னு போது, எல்லாரும் சீக்கிரம் வேலை கிளம்பணும்ல அதுக்கு தான் அப்படின்றாங்க. அப்புறம் அருணாச்சலத்துக்கிட்டையும் அவர் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறா அப்படின்போது சரி அப்படின்றாங்க. அவர் கரெக்டாக போகிற நேரம் மீனா கூப்பிடுறாங்க, லஞ்சு கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ போகிற வர கூப்பிடுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை லஞ்சு கொடுக்கறதுக்கு தான் அத்தை அப்படின்றதும் புடிங்க உடனே லஞ்சு அவர் கையில் கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் ஓரளவுக்கு சீக்கிரமாக கிளப்பி விடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு அவருக்கு ரவிக்கும் தோசை விட்டு கொடுக்கும்போது நம்மளோட முத்து வர்றாரு. வந்துட்டு நீ எவ்வளோ வேலை தான் தானா செய்வ, வீட்டில் இவ்வளோ வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அங்கே மண்டபத்தில் போய் நீ எப்படி வேலை செய்யறது, நீயும் போய் ரவி கூட உட்காந்துக்கோ, நீ உட்காந்து சாப்பிடு, நான் உனக்கு ஊற்றி தரேன், தோசை ஊற்றி தரேன், நீயும் சாப்பிட்டுட்டு நீ அப்புறம் மண்டபத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு நான் எந்த ஆர்டருமே எந்த சவாரிக்குமே இன்னைக்கு நான் போக மாட்டேன், நான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன், ஏன்னா நீ ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்க, அந்த இதில் நீ சாதிக்கணும், ஸோ உன் கூட நான் சப்போர்ட்டிவாக நிற்பேன், இன்னைக்கு நான் என் வண்டி உனக்காக தான் ஓட போகுது, இது நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு டார்கெட் அப்படின்ற மாதிரி நான் உனக்கு இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் இவங்களும் சொல்கிறாங்க, அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பூ வாங்குவாங்களே, அந்த பூவெல்லாம் வந்து நீங்கள் வண்டியில் ஏற்றிட்டு போய் மண்டபத்தில் வச்சுருங்க, வாங்கி தருவாங்க அவங்க, அது மண்டபத்தில் வச்சுருங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் தோசை சுட்டு கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் மீனாக்கு, நீ சாப்பிட்டுட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நம்ம முத்துவும் பூ வாங்குறதுக்காக கிளம்பிட்டார். ஸோ இப்போ நம்ம விஜயா அவங்களோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா முதல்ல பிளான் பண்ணி பார்த்தாங்க, எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் எல்லாம் பிளான் பண்ணிட்டு ஐயோ ஆமாம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மீனா கொண்டுமே புரியல, அத்தை என்னாச்சுதா அப்படின் போது, ஐயோ என்னால் கை மடக்கவே முடியல, ஐயோ என்னோட கை சுளுக்கிக்கிச்சு அப்படின்னு ஆக்டிங் போட்டாங்க. அத்தை நல்லா தானே தெரிஞ்சீங்க அப்படின்போது, என்னடி சொல்லிட்டு அடி வரும், எனக்கு கை சுளுக்கிக்கிச்சு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி தான் வரும், 1 மணி நேரம் சுடுதண்ணி ஒத்தனம் கொடுக்கணும், 1 மணி நேரம் இந்த ஐஸ் பேக் ஒத்தனம் கொடுக்கணும், இப்படியே மாற்றி 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 காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் சரியாக போயிடும் அப்படின்னு. ஐயோ சாயங்காலம் வரைக்குமா அப்படின்றாங்க. ஏன் அப்போ நான் எனக்கு ஒன்று சரி பண்ணாமல் நான் சீக்கிரமாக போய் சேர்றதுக்காக பேசுகிறியா அப்படின்றாங்க. இல்லை ஏன்னா இவங்களுக்கு மண்டபத்துக்கு போகணும் இல்லையா, அதனால மீனா ஷாக் ஆகுறாங்க, சாயங்காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருக்க முடியும், வீட்லேயும் வேறு ஆள் இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. பட் மீனா இதில் கலக்க போகிறாங்க, தெறிக்க விட போகிறாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ப்ரோமோ பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ அது நாளைக்கு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.